ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். உடனே பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் அடையணும். அதுதான் என்னோட முழு விருப்பம். ஓகே, அதுதான் நம்ம சாயப்பாவோட அன்பு கட்டளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த ஒரே ஒரு பொருளை நீங்கள் காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் பல் துலக்கிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சாயப்பா உங்களை காப்பாற்றிக்குவார். கவலையை விட்டுருங்க, தைரியமாக இருங்க. உங்களுக்கு தீராத வயிற்று வலியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, கவலையை விடுங்க. தொடர்ந்து 48 நாள் காலையில் இது வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு சர்க்கரை ப்ராப்ளத்தில் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் அதிகமாக இருந்தாலும் கவலையை விடுங்க. அதே போல் ப்ரெஷர், கேன்சர், உங்களுக்கு எந்த தொந்தரவாக இருந்தாலும் நம்ம சாயப்பா இருக்கிறாரு. நீங்கள் கவலையை விடுங்க. சாயப்பாவை நினச்சி இந்த ஒரு பொருளை அவர் அப்படி ஒரு சக்தி வாய்ந்ததாக மாற்றி வச்சிருக்கிறாரு. இதில் தான் சாயப்பா உங்களுக்கு கொடுக்குற மருந்தே இதுதான். இந்த ஒரு மருந்தை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு தீராத உடல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், அவர் உடம்புல குட்டி குட்டி கொப்பளம் வந்தாலும் சரி, உங்களுக்கு காய்ச்சல் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இப்போ வந்திருக்கிற இந்த கொடிய நோய் அது இருந்தாலும் கவலையை விடுங்க. இப்போ எல்லாத்தையும் தாக்கிட்டு இருக்குது இந்த உலகத்தில். இப்படியாப்பட்ட இந்த சூழ்நிலையில் எவ்வளவு பேர் வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு நம்ம குழந்தைகளையும் அவர்களோட குழந்தைகளையும் அப்பா அம்மாவையும் பார்க்காம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம சாயப்பாவோட ஆசீர்வாதத்தால் நீங்கள் எல்லோரும் உங்களோட மனைவிகளோடையும் அப்பா அம்மாவோடையும் குழந்தைகளோடையும் சேர போகிறீங்க. நீங்கள் நாள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே விடுவு காலம் பிறக்க போகுது. அப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோ நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. நம்ம சாயப்பா இருக்கிறாரு, கவலையை விடுங்க. நான் சொல்கிறேன், இந்த ஒரு பொருள் வேறு ரொம்ப முக்கியமான இது. எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூட ஒன்று தான். என்ன கேட்குறீங்களா? அது நம்ம சாயப்பா சீரடியில் இருக்கும்போது இது அவர் அங்கே ஒரு பழமையான மசூதியில் அவர் வாழ்ந்துட்டு வந்தார். அந்த மசூதிக்கு பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் இருந்தது. அந்த வேப்ப மரத்து அடியில் அவர் அமர்ந்தார். நம்ம பாபா அமர்ந்து தியானம் செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த வேப்ப மரத்தோட இலையை அப்படியே அந்த கசப்பு தன்மை இயற்கையாகவே மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ஒரு சக்தி வாய்ந்தவர் நம்ம அப்பா. நம்ம சாயப்பாவை நினச்சி நீங்கள் டெய்லியும் காலையில் எழுந்து பல் விளக்கிட்டு, சாயப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு உடலில் இவ்வளோ நோய் இருக்குது, பக்கவாதம், எந்த நோயாக இருந்தாலும் சரி, நீங்கள் காலையில் எழுந்து ஒரு வேப்பங்கொழுந்து எடுத்து சின்னதாக ஒரு 3 வேப்பங்கொழுந்து எடுத்து நீங்கள் வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிருங்க. 48 நாள் இது தொடர்ந்து கடைப்பிடிங்க. உங்களுக்கு தீராத வியாதியாக இருந்தாலும் சரி, தொழுநோயாக இருந்தாலும் சரி, சருமம் மேலம் அப்படியே தோல் சம்மந்தப்பட்ட நோயாக இருந்தாலும் கவலையை விடுங்க. சர்க்கரை ப்ராப்ளம் எந்த நோயாக இருந்தாலும் கவலையை விடுங்க. உங்களுக்கு நம்ம சாயப்பாவோட மகிமையால் எவ்வளவு நோயாக இருந்தாலும் அந்த நோய் எல்லாத்தையும் நோயுற்றவர்களை வர நோயை குணமாக்கிடுவார். நம்ம இது போல தான் நம்ம சாயப்பா சீரடியில் அவர் இந்த வேப்ப மரத்தோட வேப்ப இலையை கசப்பை மாற்றி அங்கே சீரடியில் அவரோட புகழ் சுற்று வட்டாரம் பூரா பரவ தொடங்கிருச்சு. இதுபோல் நம்ம சாயப்பாவோட அற்புதத்தை நீங்கள் நிறைய விஷயத்தில் பார்த்துருப்பீங்க. நம்ம பதிவில் நிறைய நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதே போல் நீங்கள் காலையில் எழுந்தோடனே வேப்ப மரத்தில் இருக்கிற வேப்பங்கொழுந்து அல்லது வேப்ப இலையை 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டுடுவாங்க. அதை விட சிறந்த மருந்து எதுவுமே இல்லை. அருமருந்து, நம்ம சாயப்பாவோட அருமருந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு தீராத நோயும் வந்தாலும் சரி, தீராத பிணி, தீராத கஷ்டம் எது இருந்தாலும் அவர் தீர்த்து கொடுத்துருவார். இதே போல் நம்ம சாயன்பர்கள் நிறைய பேருக்கு ரொம்பவும்
குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்க சாயப்பா. ஒரு பெண் குழந்தை இருக்குது, எனக்கு இன்னும் ஒரு ஆண் குழந்தை வேணும்னு கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுங்க சாயப்பா. 2 பெண் குழந்தை இருக்குது, ஒரு ஆண் குழந்தை வேணும்னு கேட்டிருக்காங்க, அவங்களுக்கும் ஆண் குழந்தையாக நீங்களே வந்து பிறக்கணும் சாயப்பா. நிறைய பேருக்கு திருமணமாகாத ஆண்களுக்கு அவங்க மனதுக்கு பிடித்தவங்களோடையும் அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோடையும் திருமணம் நடக்கணும் சாயப்பா. நிறைய திருமணமாகாத பெண்களுக்கு மனதுக்கு பிடித்தவங்களோடையும் அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோடையும் திருமணம் நடக்கணும் சாயப்பா. நிறைய பேர் வீடு விற்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால் கடன்காரங்க ரொம்பவும் அவங்கள இழிவுபடுத்திட்டாங்களாம். அவங்களுக்கு வீட்டை விற்று கொடுங்க. ஒருத்தர் புது வீடு கட்டணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு நிலம் இருக்கும், அவங்களுக்கு லோன் போட்டு வீடு கட்டுறதுக்கு நீங்கள் தான் வழி கொடுக்கணும் சாயப்பா. ஒருத்தர் வந்துங்க புது வீடு வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு வீடு வாங்குறதுக்கு நீங்கள் அருள் புரியணும் சாயப்பா. ஒருத்தர் அவர் கட்டின வீடு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கும் வீடு வாங்குறதுக்கு வழி பண்ணி கொடுங்க சாயப்பா. ஒருத்தர் ரொம்பவும் ஃப்ளாட் வச்சுருக்கிறாருங்களா, நிலம், அந்த நிலத்தை விற்று அந்த கடனை அடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அந்த நிலத்தை விற்று அவருக்கு நல்லபடியாக பண்ணி கொடுங்க சாயப்பா. நிறைய சாயன்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கேட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு அரசு வேலை வாங்கி கொடுங்க. நிறைய சாயன்பர்கள் மனைவிகள் அவங்களுக்கு என் கணவனுக்கு நல்ல வேலை வேணும்னு கேட்டிருக்காங்க, கணவனை விட்டு பிரிந்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்க கணவரோட சேர்த்து வைங்க சாயப்பா. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு குழந்தைகளோடையும் மனைவிகளோடையும் அப்பா அம்மாவோடையும் சேர்ந்து வாழணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் சென்னை வரணும்னு கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது போல் வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லோரும் இந்த கொடிய ப்ராப்ளத்திலிருந்து இந்த நோயிலிருந்து தாக்கத்தை நீங்கள் தான் போக்கி எல்லாத்தையும் அவங்களோட மனைவி மக்களோடையும் அப்பா அம்மாவோடையும் சேர்த்து வைங்க சாயப்பா. நம்ம இந்த பதிவு பார்க்குறவங்க அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்யுங்க, தியானம் செய்யலாம். தியானம் செய்யும்போது மனதை ஒருநிலைப்படுத்துங்க. மனதை ஒரு நம்பிக்கையோடும் பொறுமையாகவும் மனதை ஒருநிலைப்படுத்தி நம்மளோட மனக்கதவை திறந்து வைங்க. நம்ம சாயப்பா நம்ம இதயத்தில் குடியிருப்பார். அவர் குடியிருக்கும் போது இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோமே, நமக்கு நல்ல காலமே பிறக்காதான்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம சாயப்பா நம்ம இதயத்தில் குடியிருந்த பிறகு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு காரியமும் வெற்றி தான். வெற்றி மேலே வெற்றி கிடைக்க போகுது. நாம் மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்யலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். தியானம் செய்வோமாக.